வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு சிறிய முடிவில் இருந்துதான் தொடங்குகிறது. நீங்கள் இன்று படிக்கும் விதம் நாளை உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும். இது வெறும் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதை பற்றியது அல்ல. இது உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும் திறனை பற்றியது. உங்கள் கவனத்தை ஆழமாக்கும் பழக்கம் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடிய ஒரு மறைமுக சக்தி. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதுக்குள் செல்லும் சிறிய பயணம் உங்களை யாராக மாற்றுகிறது என்பதை உணரும் போது படிப்பு என்பது ஒரு சுமையாக இல்லை, ஒரு வலிமையாக மாறுகிறது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 12 எளிய ஆனால் ஆழமான மனவியல் உண்மைகளை பகிர்கிறேன். அதில் ஒரு குறிப்பிட்ட முறை உங்கள் மூளையின் இயல்பான ஓய்வு நேரத்தை எப்படி கற்றலின் ஆற்றலாக மாற்றும் என்பதை பின்னர் விளக்குகிறேன். அது உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு திறவுகோல். அதுவரை ஒவ்வொரு படியையும் கவனமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உளவியல் ஆய்வுகள் காட்டுவது போல மனம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே ஆழமாக கவனம் செலுத்த முடியும். நீங்கள் தொடர்ந்து 3 மணி நேரம் ஒரே புத்தகத்தை படிக்கும்போது உங்கள் மூளை தகவல்களை வடிகட்ட முடியாமல் குழப்பமடைகிறது. அதற்கு பதிலாக 25 நிமிடங்கள் ஆழமான கவனம், அதை தொடர்ந்து 5 நிமிடங்கள் முழு ஓய்வு என்ற சுழற்சி உங்கள் நினைவாற்றலை இயல்பாக வலுப்படுத்துகிறது. நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா, சிறிய இடைவெளிக்கு பிறகு புரிதல் திடீரென தெளிவாக மாறுகிறது? அது உங்கள் மனத்தின் இயல்பான சுத்திகரிப்பு செயல்முறை. மனவியல் ஆராய்ச்சிகள் சொல்வது போல தூக்கம் என்பது கற்றலின் தொடர்ச்சி தான். நீங்கள் படிக்கும்போது உருவாகும் நினைவு தடங்கள் ஆழ்ந்த தூக்கத்தின் போது மூளையால் ஒழுங்கமைக்கப்பட்டு நிரந்தரமாக்கப்படுகின்றன. தூக்கத்தை தியாகம் செய்து படிப்பது கட்டிடத்தின் அடித்தளத்தை அகற்றி சுவரை எழுப்புவது போன்றது. நீங்கள் இரவு தூங்கும் முன் படித்த விஷயங்களை அமைதியாக நினைத்து பார்த்தால் மறுநாள் காலையில் அது தானாகவே உங்கள் நினைவில் பதியும் என்பதை ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. உங்கள் உடலுக்கு ஓய்வு கொடுப்பது உங்கள் மனதுக்கு வலிமை சேர்ப்பது தான். உளவியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுவது போல சூழலே உங்கள் கவனத்தின் கண்ணாடி. ஒரே இடத்தில் படிக்கும்போது உங்கள் மூளை அந்த இடத்தை கற்றலுடன் இணைக்க தொடங்குகிறது. இது இடம் சார்ந்த நினைவாற்றல் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறை நீங்கள் அந்த மேசையின் முன் அமரும் போதும் உங்கள் மனம் தானாகவே படிப்பு நிலைக்கு மாறுகிறது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, சில இடங்களில் அமர்ந்தவுடனே மனம் அமைதியாகிறது, சில இடங்களில் சிதறுகிறது. அது உங்கள் சூழலின் மறைமுக மொழி. மனவியல் ஆராய்ச்சிகள் காட்டுவது போல எழுதுவது என்பது நினைப்பதை விட பல மடங்கு ஆழமான செயல்முறை. கையில் பேனா பிடித்து எழுதும்போது உங்கள் மூளையின் இயக்க பகுதிகள், காட்சி பகுதிகள் மற்றும் மொழி பகுதிகள் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. இது தகவலை உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஆழமாக பதிய வைக்கிறது. நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா, ஏன் கையால் எழுதிய பிறகு விஷயங்கள் எளிதாக நினைவில் வருகின்றன? அது உங்கள் கைகளும் மூளையும் சேர்ந்து பேசும் மொழி. உளவியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுவது போல செயல்திறன் என்பது நேரத்தை நிர்வகிப்பது அல்ல, ஆற்றலை நிர்வகிப்பது. உங்கள் மனதுக்கு மிகவும் கடினமான பாடத்தை உங்கள் உச்ச ஆற்றல் நேரத்தில் வைத்தால் அது எளிதாக மாறும். சிலருக்கு காலையில் மனம் தெளிவாக இருக்கும், சிலருக்கு இரவு அமைதியாக இருக்கும். உங்கள் இயல்பான உச்ச நேரத்தை கண்டுபிடித்து அதில் ஆழமான வேலையை வைப்பது உங்கள் மன அழுத்தத்தை பாதியாக குறைக்கிறது. உங்கள் மனம் எப்போது மிகவும் திறமையாக செயல்படுகிறது என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? மனவியல் ஆராய்ச்சிகள் காட்டுவது போல சுய கருணை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மன வலிமை. நீங்கள் ஒரு தலைப்பை புரிந்து கொள்ள முடியாமல் போகும்போது உங்களை குறைத்து பேசுவது மனதின் கவனத்தை மேலும் சிதறடிக்கும். ஆனால் இது இயல்பானது, நான் மீண்டும் முயற்சிக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளும்போது மூளை அச்ச உணர்விலிருந்து விடுபட்டு கற்றுக்கொள்ளும் நிலைக்கு வருகிறது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, அமைதியாக இருக்கும்போது புரிதல் வேகமாக வருகிறது, பதற்றத்தில் அது மறைந்து விடுகிறது. மனதுக்கு அன்பு காட்டுவது தான் கற்றலுக்கு அடித்தளம். உளவியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுவது போல குறிப்பிட்ட இலக்குகள் மனதை திசை திருப்புகின்றன. புத்தகத்தை படிக்க வேண்டும் என்பது ஒரு மங்கலான கனவு, ஆனால் அடுத்த 20 நிமிடங்களில் 10 பக்கங்களை படித்து முடிக்க வேண்டும் என்பது ஒரு தெளிவான பாதை.
மனம் தெளிவான எல்லைகளை கண்டால் அது தயக்கத்தை விட்டு செயல்படத் தொடங்குகிறது. நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா, சிறிய அளவிடக்கூடிய இலக்குகள் உங்களை தொடர்ந்து நகர்த்துகின்றன. அது உங்கள் மனதின் இயல்பான வழிகாட்டல் முறை. மனவியல் ஆராய்ச்சிகள் காட்டுவது போல உடல் இயக்கம் மன இயக்கத்தின் பிரதிபலிப்பு. 10 நிமிடங்கள் நடப்பது, 5 நிமிடங்கள் ஆழ்ந்த சுவாசம் செய்வது அல்லது எளிய உடற்பயிற்சி செய்வது உங்கள் மூளைக்கு ஆக்சிஜனை வழங்கி கவனத்தை மீட்டெடுக்கிறது. உடல் சோர்வாக இருக்கும்போது மனம் சுருங்குகிறது, உடல் எழுச்சியாக இருக்கும்போது மனம் விரிகிறது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, சிறிய இயக்கத்திற்கு பிறகு கடினமான விஷயங்கள் எளிதாக தோன்றுகின்றன. அது உங்கள் உடலும் மனமும் ஒரே அலகாக செயல்படும் அடையாளம். உளவியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுவது போல தகவல்களை ஒப்புவிப்பது நினைவாற்றலை வலுப்படுத்தும் மிகச் சிறந்த வழி. நீங்கள் படித்ததை உங்களுக்குள் மீண்டும் சொல்லிக் கொள்ளுங்கள் அல்லது ஒரு நண்பருக்கு கற்பியுங்கள். கற்பிக்கும் செயல்முறை உங்கள் மூளையில் உள்ள காலியிடங்களை கண்டுபிடித்து அவற்றை நிரப்ப உதவுகிறது. இது படிக்கும் முறை என்று உளவியலில் அழைக்கப்படுகிறது. நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா, மற்றவர்களுக்கு விளக்கும்போது உங்களுக்கே புரிதல் ஆழமாகிறது? அது மனதின் இயல்பான ஆழ்மட்ட செயல்முறை. மனவியல் ஆராய்ச்சிகள் காட்டுவது போல தொலைபேசி அறிவிப்புகள் என்பவை உங்கள் கவனத்தை துண்டிக்கும் மறைமுக இரைச்சல். ஒவ்வொரு முறை திரை ஒளிர்ந்து அதிர்வு ஏற்படும் போதும் உங்கள் மனம் தற்போதைய பணியிலிருந்து விலகி மீண்டும் சேர 5 முதல் 10 நிமிடங்கள் எடுக்கிறது. இது கவன எஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, திரை ஓய்வில் இருக்கும் போது படிப்பு எவ்வளவு ஆழமாக செல்கிறது? அமைதியே கவனத்தின் மொழி. உளவியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுவது போல நேர்மறையான காட்சிப்படுத்தல் உங்கள் செயல்திறனை முன்கூட்டியே வடிவமைக்கிறது. நீங்கள் தேர்வு அறையில் அமைதியாக அமர்ந்து கேள்விகளை தீர்க்கும் காட்சியை மனதில் வரைந்து கொள்ளும்போது உங்கள் நரம்பு மண்டலம் அந்த அனுபவத்தை ஏற்கனவே பயிற்சி செய்கிறது. இது மன ஒத்திகை என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா, ஒரு நிகழ்வை மனதில் முன்னமே பார்த்தால் அது நடக்கும்போது பயம் குறைகிறது? அது உங்கள் மனதின் இயல்பான பாதுகாப்பு வலையமைப்பு. மனவியல் ஆராய்ச்சிகள் காட்டுவது போல தவறுகள் என்பது கற்றலின் அடிப்படை இடங்கள். ஒவ்வொரு தவறும் உங்கள் மூளைக்கு ஒரு தெளிவான சமிக்ஞை, இங்கே ஒரு புதிய பாதை தேவை என்று. தவறுகளை பயமாக பார்க்காமல் தகவலாக பார்க்கும் மனப்பான்மை உங்களை விரைவாக முன்னேற்றும். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, தவறை ஒப்புக்கொள்ளும்போது மனம் இலேசாகிறது, மேலும் கற்க திறக்கிறது. அது மனதின் இயல்பான வளர்ச்சி விதி. உளவியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுவது போல சீரான சிறிய முயற்சிகள் திடீர் பெரிய மாற்றங்களை விட பலமானவை. ஒவ்வொரு நாளும் 20 நிமிடங்கள் தொடர்ந்து படிப்பது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 5 மணி நேரம் படிப்பதை விட மனதில் ஆழமாக பதிகிறது. இது இடைவெளி மீள்பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது. மனம் மீண்டும் மீண்டும் சந்திக்கும் தகவல்களை அது முக்கியமானது என்று வகைப்படுத்துகிறது. நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா, தினசரி சிறிய பழக்கம் மாதங்கள் கழித்து பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது? அது உங்கள் மனதின் இயல்பான காலச்சுருக்கம். மனவியல் ஆராய்ச்சிகள் காட்டுவது போல நன்றி உணர்வு மன அழுத்தத்தை குறைத்து கவனத்தை கூர்மைப்படுத்துகிறது. நீங்கள் இன்று கற்ற ஒரு சிறிய விஷயத்திற்கு நன்றி சொல்லும் போது உங்கள் மூளை பாதுகாப்பான சூழலில் இருப்பதை உணர்கிறது. பயம் குறையும் போது கற்றலுக்கான நரம்பு பாதைகள் திறக்கின்றன. நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா, அமைதியான மனதில் புரிதல் எளிதாக வருகிறது, பதற்றமான மனதில் அது மறைகிறது? அது உங்கள் உள் உலகின் இயல்பான சமநிலை. உளவியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுவது போல மனதை ஒரு இடத்தில் நிலைநிறுத்துவது என்பது பழக்கத்தின் விளைவு, முயற்சியின் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒரே செயல்முறையை பின்பற்றும்போது உங்கள் மூளை அந்த நேரத்தை தானாகவே கவன நிலைக்கு மாற்றுகிறது. இது சூழல் தூண்டுதல் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, பழக்கம் உருவான பிறகு மனம் எதிர்ப்பு காட்டாமல் இயல்பாக ஈடுபடுகிறது. அது உங்கள் மனதின் இயல்பான தன்னியக்க ஆற்றல். மனவியல் ஆராய்ச்சிகள் காட்டுவது போல உங்கள் கற்றல் நோக்கம் தெளிவாக இருக்கும்போது மனம் தடைகளை தாண்டும் ஆற்றலை பெறுகிறது.
நான் இதை ஏன் படிக்கிறேன், இது என் வாழ்க்கைக்கு எப்படி உதவும் என்ற தெளிவான பதில் உங்கள் உள்ளார்ந்த உந்து சக்தியை எழுப்புகிறது. புறக்காரணிகள் மட்டும் உங்களை தள்ளுவதில்லை, அகக்காரணிகள் தான் உங்களை இழுக்கின்றன. நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா, உங்கள் நோக்கம் தெளிவாகும் போது சோர்வு மறைந்து ஆற்றல் திரும்புகிறது? அது உங்கள் மனதின் இயல்பான திசைகாட்டி. உளவியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுவது போல, நீங்கள் இன்று வரைந்திருக்கும் ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு கவனத்திற்கான முயற்சியும் உங்கள் எதிர்காலத்தின் அடித்தளம். நீங்கள் முழுமையற்றவர்கள் அல்ல, நீங்கள் வளர்ந்து கொண்டிருப்பவர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் மனதுக்குள் செல்லும் அந்த அமைதியான பயணம் உங்களை யாராக மாற்றுகிறது என்பதை நான் பார்க்கிறேன். நீங்கள் இங்கே வந்திருப்பதே நீங்கள் மாறத் தயாராக இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். இந்த மனவியல் உண்மைகளை உங்கள் வாழ்க்கையில் சிறிய பழக்கமாக இணைத்து பாருங்கள். உங்கள் கவனம் ஆழமாகும், உங்கள் புரிதல் தெளிவாகும், உங்கள் வாழ்க்கை இயல்பாக மாறும். இந்த அமைதியான பயணத்தில் உங்களுடன் தொடர்ந்து வர விரும்பினால் இந்த அலைவரிசையை சந்தா செய்யுங்கள். மனதின் ஆழமான உண்மைகளை அமைதியாக கற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாரமும் இங்கே காத்திருக்கிறோம். நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் கவனமே உங்கள் வலிமை.